அருமை குழந்தைகளே, இங்கு என்றென்றும் மரியாதையை சம்பாதித்துக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களே, இந்த மேடையில் வீட்டில் இருக்கும் அனைத்து பெரியவர்கள், இங்கிருக்கும் நல்ல உள்ளங்கள் மற்றும் இந்த சாம் குரூம்ஸின் சேர்மன், டைரக்டர், ஜாயின்ட் டைரக்டர் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது காக்கி சட்டையிலே இருந்துவிட்டு ரொம்ப கடுமையாக இருப்பதே எங்களுக்கு கொஞ்சம் பழகி போன விஷயம். இந்த மாதிரியான நிகழ்வுகளில் வரும்பொழுது பேசுறதுக்கு ரொம்ப யோசனையா இருக்கு. இங்கே வந்து இப்படி அப்படின்னு பேசிட்டு போறோமோன்னு ஒரு பயம் இருந்தாலும், இந்த மாதிரி பள்ளி நிகழ்ச்சியில் வரும்போது நாங்க இங்க மேடையில உட்கார்ந்து பேசுறவங்க யாரையுமே நீங்க கவனிக்க போறதில்லை. அதுவும் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா உங்க பசங்க எல்லாம் நல்லா விதவிதமா கலர் கலரா ட்ரெஸ் போட்டு இந்த பக்கம் உட்கார்ந்துருக்கு. எல்லாம் இங்க வந்து கையங்காலம் இப்படி ஆட்டி ஆட்டி உங்களை மகிழ்விக்க போறாங்க. அது எப்படா வரும், இவங்க எல்லாம் எப்ப இறங்கி போறாங்க நீங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அதுவும் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் எங்களை கூப்பிட்டாங்க இல்லையா, ஒரு சால்வைகளோ போட்டாங்க. அதனால நாங்க ஏதாவது பேசியே ஆகணும். உங்களுக்கு சின்ன பசங்களுக்கு ஏதாவது நான் இந்த நேரத்தில் சொன்னேன்னு வச்சுங்க, யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் நான் சொல்லக்கூடிய சங்கதியாக ஒரே ஒன்னு ரெண்டு விஷயம் மட்டும் பெற்றவர்களுக்கு, அதாவது முன்ன நம்ம ஜெனரேஷன் மாதிரி இந்த ஜெனரேஷன் இல்ல, அது மட்டும் எல்லாருமே ஒத்துக்கக்கூடிய உண்மை. அப்படித்தானே? ஆமான தாய்ப்பெல்லாம் சொல்லிட்டது, அதனால அது ஆமாம் தான். என் பொண்ணுக்கு 3 வயசு ஆகுது. அது கேட்கிற கேள்விக்கே என்னால பதில் சொல்ல முடியல. ஏன்னா இந்த உத்தியோகத்துல இங்க அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கோம். எதையும் புதுசா படிக்கிறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு ஏற்படுறதில்லை. அந்த மாதிரி நீங்க இருந்துடாதீங்க கண்டிப்பா. ஏன்னா மேல மேல வரக்கூடிய உலகம் பெரிய ஒரு காம்படிஷனான ஒரு உலகம். எங்க போனாலும் லைன், எங்க போனாலும் ஒரு பெரிய கியூ. இதில் போட்டியிட்டு தான் நாம் வாழ்க்கையை வெல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. சொல்லுவாங்க இல்லையா, சும்மா உட்கார்ந்துருக்கவன் என்னைக்கும் விதை மேலதான் உட்கார்ந்துருக்கான், முயற்சி செய்யறவன் மட்டுமா தான் மரத்துடைய உச்சாணி கிளையில உட்கார்ந்துருக்கான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு கடல்ல போகும்போது நல்ல மாலுமிக்கு மட்டுமே காற்று மழையும் என்றுமே சாதகமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்க ஒரு நல்ல மாலுமியாக உங்களுடைய குழந்தைகளை வழி நடத்தும் போது அவனுக்கு முயற்சி அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. அந்த முயற்சி என்னன்னு நீங்க முதல்ல தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய அறிவை முதல்ல நீங்க படிப்பதன் மூலமாக வளர்த்து கொண்டு உங்களுடைய குழந்தையுடைய எதிர்காலத்தையும் நீங்கள் நல்ல விதமாக அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மட்டும் போதும் நினைக்கிறேன். இங்க அழைத்து என்னை சிறப்பித்தமைக்கு நன்றி.